வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான குடல் குழம்பு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மெயினான வேலை குடலில் வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். ஏன்னா குடல் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவுனா அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்றவங்களால நல்லா சாப்பிட முடியும். அதனால நல்லா 10 தடவை கழுவிங்களோ 20 தடவை கழுவிங்களோ உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை நல்லா வடிகட்டிட்டு இதை மறுபடியும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து நம்ம வந்து ஒரு குடலை வந்து நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இது வந்து நமக்கு கரெக்டாக குழம்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே விசில் வச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதனாலும் நம்ம விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பட்டை, கிராம்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு. சீரகம் சோம்பை விட கொஞ்சம் அதிகமாக மிளகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்து ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்ததும் அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்குறப்பயே நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம குடல் வந்து வேக வச்சுருக்கிறதுல தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம குடலையும் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு குடலும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா மசால் வாடை போகிற மாதிரி அது கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குழம்போட கொதித்ததும் நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த குடல் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்து மசாலா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரே வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த குடல் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.